அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதில் பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாத்சாரின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது 1ஆம் ஆண்டிலே என்று சொல்லும் பொழுது 5ஆம் அதிகாரத்தில் நடந்த நிகழ்வுகளுக்கு முன்பாக நடந்தது. ஏன்னா அந்த 5ஆம் அதிகாரத்தில் பெல்சாத்சார் கொலை செய்யப்பட்டு விடுகிறார். ஆகவே அவர் ஆண்ட 1ஆம் வருஷத்தில் இங்கே தானியேலுக்கு தரிசனங்கள் கிடைக்கிறது. தேவன் சொப்பனங்கள் மற்றும் தரிசனங்களை தருவது தம்முடைய உண்மையான தீர்க்கதரிசிகளுக்கு அவருடைய உண்மையை வெளிப்படுத்துகிற ஒரு வழியாக ஆண்டவர் அதை கையாண்டிருக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதாவது ஆபிராமை, உயர்த்தப்பட்ட பிதா என்று அழைக்கப்பட்டவனை அவர் விசுவாசிகளுக்கு தகப்பனாக ஆண்டவர் அங்கே மாற்றுகிறதை குறித்து தரிசனத்தில் பேசினார் என்று பார்க்கிறோம். என்னாகமும் 12:6 அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன், ஆனால் மோசையோட முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன் சொல்லிட்டு தீர்க்கதரிசிகளின்ட்ட அவர் பேசுகிறதற்கு தரிசனத்தை சொப்பனத்தை பயன்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம். 2ஆம் வசனத்தில் சமுத்திரம் என்று சொல்லப்படுகிறத அது உலகத்தினுடைய எல்லா தேசங்களையும் ஜனங்களையும் குறிக்கக்கூடியதாக இதிலே காணப்படுகிறது. 4 காற்று என்பது வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு காற்றுகள். இது இந்த 4 ராஜ்யங்கள், தானியேல் காண்கிற 4 ராஜ்யங்கள் உருவாகிறதற்கு தேவன் பயன்படுத்திய முழு உலகத்தில் உள்ள வல்லமையை குறிக்கக்கூடியதாக அவைகள் காணப்படுகின்றன. இந்த தரிசனம் அதிகாரம் 2 உள்ள நேபுகாத் நேச்சாரினுடைய சொப்பனத்துக்கு இணையாக இருக்கிறதாக நாம் கருத முடியும். 2ஆம் அதிகாரத்தில் 37 43 வரையிலும் நாம் இவைகளை பார்க்கிறோம். இது எதனை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால், ஆதியாகமும் 41ஆவது அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இந்த காரியம் தேவனால் நிச்சயப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு ரெட்டித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு 2 முறை சொப்பனம் ரெட்டித்து விட்டது என்று சொன்னாலே தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, இதை தேவன் சீக்கிரத்தில் செய்வார் என்கிற காரியத்தை வேதம் நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது நேபுகாத் நேச்சாரும் இதே சொப்பனத்தை கண்டிருக்கிறார். அதை இப்போ தானியேலும் அவர் கண்டிருக்கிறதுனால சீக்கிரத்தில் நிச்சயமாக நடக்கும் என்பதை குறிக்கும் வண்ணமாக இவைகள் காணப்படுகின்றன. இங்கே அவர் காண்கிற சொப்பனங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், முதல்ல அவர் பார்க்கிறார், முதல் மிருகம் ஒரு சிங்கத்தை பார்க்கிறார். ராஜரீக வல்லமைக்கு அடையாளமாக இந்த சிங்கம் காணப்படுகிறது. புதிய பாபிலோனின் சாமி ராஜ்யத்தை இது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. பறவைகளின் ராஜாவாகிய கழுகு நேபுகாத் நேச்சாரினுடைய வல்லமையையும் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்ட நிலையானது. அதிகாரம் 4 அவன் பெருமை பாராட்டின பொழுது அவன் மனுஷன் நின்று தள்ளப்பட்டு அவன் மிருகத்தை போல அவன் அங்கே புல்லை மேய்ந்த காரியத்தை குறித்து அவைகள் குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. முதலாக தோன்றிய அந்த மிகப்பெரிய வல்லரசு பொன்னாலான தலையை இங்கே தானியேல் ஒரு சிங்கமாக பார்க்கிறார். அது ஒரு கழுகாக, பறவைகளின் ராஜாவாக கழுகாகவும் பார்க்கிறார். அதனுடைய வல்லமைகள், அவைகள் பிடுங்கப்பட்ட அந்த இறகுகள் பிடுங்கப்பட்ட நிலையையும் அவர் காண்கிறார். அதே போல பாபிலோன் ராஜ்யமானது கிமு 606 தோன்றி கிமு 539 சிங்கம் போன்ற அந்த ஆட்சி மறைந்து விட்டதை வரலாறு கூறுகிறது. அதே போல 2வது மிருகமானது ஒரு பக்கமாக சாய்ந்து நின்ற கரடி என்று சொல்லப்படுகிறது. அதாவது மேதிய பெர்சிய ராஜ்யத்தை குறிக்கிறது. அந்த ராஜ்யத்தில் மேதியர்களை விட பெர்சியர்களுக்கு அதிக அதிகாரம் இருந்தபடியினால ஒரு தராசுல ஒரு பக்கம் அதிகமான எடையை வச்சா அது எப்படி சாஞ்சி நிற்குதோ, அல்லது ஒரு பேருந்தில் ஒரு பக்கமாக ஆட்கள் நிறைய ஏறிட்டாங்கன்னா அந்த பேருந்து எப்படி சாஞ்சி போகுதோ, அதே போல மேதியாவை விட பெர்சியா ராஜ்யத்தினுடைய
அந்த வல்லமை அதிகாரம் அதிகமாக இருந்தபடியினால அந்த மிருகம் சாய்ந்து நின்ற ஒரு கரடியை போல இருக்குது. அந்த மிருகத்தின் வாயில் இருந்த 3 விலா எலும்புகள் அவர்கள் பிடித்த பாபிலோன், லீதியா, எகிப்து ஆகிய நாடுகளை குறிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவர் 3வது மிருகத்தை பார்க்கிறார். இந்த 2வது ராஜ்யம், மேதிய பெர்சிய ராஜ்யமானது கிமு 539 கிமு 331 வரையிலும் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். இதை பாபிலோன் ராஜா வெள்ளியாலான அந்த தேசமாக அவர் பார்க்கிறார். இது கரடிக்கு ஒப்பிடப்பட்டு இங்கே தானியேல் தரிசிக்கிறதை பார்க்கிறோம். 3வதான ராஜ்யமானது கிமு 331 கிமு 63 வரையிலும் சிவிங்கி போல, அதாவது ஒரு ராஜ்யம், சிறுத்தை. சிவிங்கி என்பது இங்கே சிறுத்தையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. பலனுள்ளதும் வேகமாக ஓடக்கூடியதுமாக இருக்கக்கூடிய மிருகம் இது. மலகா அலெக்சாண்டரின் சாம்ராஜ்யத்தையும் அவனது வேகமான வெற்றிகளையும் இவைகள் குறிக்கக்கூடியதாக இருக்கின்றன. அந்த 4 தலைகளும் அவன் மரித்த பின் அவனது சாம்ராஜ்யங்களிலிருந்து உருவான 4 ராஜ்யங்களை குறிக்கிறது. அவன் ஒரே ராஜ்யமாக கிரேக்க பேரரசாக இருந்தான். அவனுடைய மரணத்திற்கு பின்பாக இங்கே இவர் 4 தலைகளை 3வது மிருகத்தில் பார்க்கிறார். அது அவன் மரித்த பின்பு அவனுடைய தளபதிகளுக்கிடையே அவைகள் பிரிக்கப்படுகின்றன. தரேஸ், பித்தினியா என்ற பகுதிகளை எடுத்துக்கொண்ட லிசிமேக்கஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த தளபதி வைத்து கொண்டான். கிரேக்க நாட்டையும் மக்கதோனியாவையும் அங்கே கசாண்டர் என்கிறவர் அந்த தளபதி எடுத்துக்கொண்டார். பாபிலோனையும் சீரியாவையும் செலுக்கஸ் என்று சொல்லக்கூடிய தளபதி எடுத்துக்கொண்டார். பாலஸ்தீனா, எகிப்து, அரேபியா ஆகியவைகளை டாலமி என்கிற தளபதி எடுத்துக்கொண்டார். இன்றைக்கும் டாலமியினுடைய வரலாற்றை குறித்து எகிப்து கூறக்கூடியதாக அவைகள் காணப்படுகின்றன. இத்தனையாக 4 தளபதிகளாக பிரிக்கப்பட்டதை குறித்து இங்கே 4 தலைகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 4வது மிருகம் 10 கொம்புகளோடு கூட அவைகள் தோன்றுகிறதை பார்க்கிறோம். இரும்பு பற்களை கொண்ட பயங்கரமும் மகா பலத்துவமான 4வது அந்த மிருகமானது இது ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது கிமு 63 கிபி 476 வரையிலும் இருந்தது. இன்னும் எதிர்காலத்திலேயும் இந்த ரோம பேரரசு ஒரு வல்ல பேரரசாக உருவாகும் என்கிற கூடுதல் விளக்கத்தோடு கூட இங்கே தானியேல் தரிசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த அதில் என்ன செய்கிறது என்று சொன்னால் 8ஆம் வசனத்தில் ஒரு சின்ன கொம்பு எழும்புகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது அது 10 கொம்புகளில் 3 கொம்புகளை பிடுங்கி போட்டுட்டு இந்த சின்ன கொம்பு அது அப்படியே அந்தி கிறிஸ்து உலகத்தில் கடைசியாக ஆளுகிற ஒரு அந்தி கிறிஸ்து அது வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பேரரசுகளினுடைய தோற்றத்தையும் பேரரசர்களுடைய எழுச்சியையும் மிருகங்களின் சாயலுடன் ஒப்பிட்டு பேசும் தானியேல் நூல் கிறிஸ்துவின் ஆட்சியை மனித சாயலுடன் ஒப்பிட்டு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இதுவரை நிகழ்ந்த பேரரசுகள் ஒரு மிருகத்தனமான தன்மையோடு கூடத்தான் ஆட்சியை வகித்தன. ஆனால் கிறிஸ்துவின் ஆட்சி அமையும் வரையிலும் இன்னைக்கு இருக்கிற ஆட்சிகள் அப்படிதான் இருக்கும். கிறிஸ்து நேரடியாக அவர் ஆட்சி செய்யும் போது மாத்திரமே அது நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமுள்ள ஆட்சியாக இருக்கும். அதை குறித்து மத்தேயு 24:30 பார்க்கிறோம், மார்க்கு 13:26 பார்க்கிறோம், லூக்கா 21:27 மனுஷகுமாரன் இந்த பூமியிலே அவர் ஆட்சி செய்வார் என்கிற காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தில் இந்த 10 கொம்புகளை குறித்து திரும்ப 24 அவர் தொடர்ச்சியாக அவர் பேசுகிறார். 23 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகிற 4வது ராஜ்யம் அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாயிருந்தது. பூமியை எல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும் அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்தில் எழும்பும் 10 ராஜாக்களாம். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாயிருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலங்களும் அரை காலமும் செல்லு மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இது எதை குறிக்குது? பின்னாட்களில் இதே ரோம பேரரசு மீண்டும் வல்லரசாக எழும்பும் பொழுது இந்த உலகம் முழுவதிலும் ஒரே நாணயம் என்று கொண்டு வரும்படியான முயற்சிகள் எடுக்கப்பட்டு 10 நாடுகள் அதிலே அவர்கள் ஒப்புரவாகி சைனிட்டு
அதில் 3 நாடுகள் அவர்கள் தள்ளப்பட்டு அந்த அந்தி கிறிஸ்து அவன் ஆட்சி செய்வான். இந்த 7 நாடுகளும் தங்களுடைய ஆட்சி பொறுப்பை அந்த மிருகத்தினுடைய கைகளிலே அந்த அந்தி கிறிஸ்துவின் இடத்துல கொடுத்துவிடும். அதைத்தான் நாம் வெளிப்படுத்துவதிலே 666 என்று படிக்கிறோம். அதனுடைய இலக்கத்தை அதை கணக்கு பார்த்து கொள்ள கடவன் என்று சொல்லப்படுகிறத 18 டிஜிட் இருக்கக்கூடிய நம்பர் இந்த உலகத்தில் அவனுடைய ஆட்சி இருக்கும் பொழுது 18 இலக்கத்திற்குள்ளாக இந்த உலகத்தின் மக்கள் தொகையை நாம் அடக்கிவிடலாம். அப்படிப்பட்ட ஒரு சிப்பானது மாற்றப்பட்டு ஒரே நாணயம் ஒரே வணிகம் என்கிற EEC என்கிற காரியத்தை ரோம் தலைமையாக கொண்டு அது செயல்படும். அது உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை அது ஒடுக்கக்கூடியதாக இருக்கும். இது உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு பின்பாகத்தான் 9ஆம் வசனத்தில் அவர் காண்கிறபடி நடக்கிறது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. இது தேவனை குறிக்கிறது. சிங்காசனங்கள் வைக்கப்பட்டு நீண்ட ஆயுசுள்ளவர் என்கிறவர். அவருடைய வஸ்திரத்தை பார்த்தா பனிக்கட்டி போல இருக்குது, அவருடைய தலைமயிரானது வெண்மையா பஞ்சை போல துப்புரவா இருக்குது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையாகவும் அதனுடைய சக்கரங்கள் எரிகிற நெருப்புனா ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற அந்த தேவனை தானியேல் தரிசித்து அவரால் முடிந்த அளவிற்கு இந்த விளக்கத்தை அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். அக்கினி நதி அவர் சந்ததியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. இது நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறது. பின்பாகத்தான் ஜீவ நதி புறப்பட்டு ஓடும். இப்பொழுது அக்கினி நதி அவர் சந்ததியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடான கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள் என்று பார்க்கிறோம். நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. இன்றைக்கு அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்பது போல 1000 பேர் அவரை சேவித்தார்கள். ஆனால் கோடாகோடி பேர் அவருக்கு முன்பாக நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக நின்றார்கள் என்று தானியேல் தரிசிக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுகளை பேசினது நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது. பீஸ்ட் கொலை செய்யப்பட்டு அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் நரகத்தில் அது தள்ளப்பட்டது. மற்ற மிருகங்களுடைய ஆளுகையோ என்றால் அவைகளை விட்டு நீக்கப்பட்டது. ஆனாலும் அவைகளுக்கு காலமும் சமயமும் ஆக மட்டும் அவைகள் உயிரோடு இருக்கும்படி கட்டளையிடப்பட்டது. கள்ள தீர்க்கதரிசியும் மிருகமும் கடல்ல தள்ளப்படுது. ஆனா பழைய பாம்பாகிய சாத்தானை எப்படி பாதாளத்தில் கட்டி வைக்கிறாரோ அதற்கென்று ஒரு காலங்கள் கொடுத்து 1000 ஆண்டுகள் அது கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்கிறதை இவர் பார்க்கிறார். அந்த நேரத்தில் 13ஆம் வசனத்தில் தரிசனங்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாசைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். இது என்ன குறிக்கிறதுன்னு சொன்னா, எப்படி சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறதோ அந்த காரியங்கள் இங்கே கொடுக்கப்படுகின்றன. சகல ஜாதிகளை ஆளுகிற, சகல தேசங்களை ஆளுகிற, சகல பாசைக்காரர்களை ஆளுகிற காரியங்கள் இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 2:8 என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று சொல்லப்பட்டபடி இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆளுகையை பெறக்கூடியவராக இருக்கிறதை பார்க்கிறோம். மேகங்களுடனே வருகிறார். நீண்ட ஆயுசுள்ளவர் அருகில, அந்த அக்கினி ஜுவாலை போன்ற சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவருடைய அருகில அவர் ஒருவரே கொண்டு போக விட முடியும். அவருடைய கர்த்தத்துவம் தான் நீங்காத கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். அப்படிப்பட்ட உன்னதமானவர் அங்கே ஆட்சி செய்கிறதை குறித்து இந்த அதிகாரத்திலே தானியேல் தரிசனம் பார்க்கிறதை பார்க்கிறோம். இந்த 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாக மீண்டும் நாம் நினைவு கூற வேண்டும். ரகசிய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நாட்கள், அதில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக மத்திய ஆகாயத்தில் அவரோடு கூட எடுக்கப்பட்டு என்றென்றைக்கும் அவரோடு கூட நாம் வாசம் பண்ணுவோம். அதற்கென்று நாம் வாஞ்சிப்போம்.
ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.